Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. You no more you belong to this world. இந்த உலகத்தை நீங்கள் சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா சக்திகளும் உங்களை மேற்கொள்ளும். வியாதிகள் வரும், வருத்தங்கள் வரும், கண்ணீர் வரும். எல்லாரையும் போல நீங்கள் கஷ்டமாக இருப்பீர்கள், எல்லாரையும் போல துன்பமாக இருப்பீர்கள், எல்லாரையும் போல நன்றாக இருப்பீர்கள், அதே நேரத்தில் எல்லாரையும் போல சோகமாக இருப்பீர்கள். ஆனால் if you are a spiritual man, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தால் எதுவும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. Amen. ஏனென்றால் your sinful nature, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்றால் அது வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே, அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது அவர்கள் பாவம் செய்தபடினால் அங்கே அவர்கள் மரணித்தார்கள். But they were moving. அவருடைய கை நடந்து, கை அசைந்தது, கால் அசைந்தது, அவர்களுக்குள்ளே சுவாசம் இருந்தது. ஆனால் அங்கே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில் மரித்து போனார்கள். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அதை மீட்டெடுப்பதற்காக ஒரே மரணமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இந்த பூமியில் வந்தபடினால் அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக பாவ சரீரத்தை களைந்து போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Amen. உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் புதிய மனுஷன். நான் புதிய மனுஷன். இந்த உலகத்தின் எந்த ஒரு சக்தியும் என்னையும் உங்களையும் மேற்கொள்ளவே முடியாது. You have the fullness of life. உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய முழுமையான அந்த வாழ்க்கை இருக்கிறது. நீ அதை சுமந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தின் வியாதிகள் தொட முடியாது. இந்த உலகத்தின் அந்தகாரங்கள் உன்னை தொட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் சரி அது உன்னை தொட முடியாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் முழுமையை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். Amen. Praise the Lord.